السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب زدني علما وارزقني فهما رب ارحمهما كما ربياني صغيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து அரசாட்சி செய்கின்ற ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக்கி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரும் கருணையும் அவனுடைய மன்னிப்பும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துவித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சன்மார்க்கத்தை செவியேற்பதற்காக இந்த சபையில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைத்திருப்பது போல் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை செவியில் வாங்கி வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு அழகிய குடும்பத்தை அல்லாஹ் தந்து வைத்தானோ அதே குடும்பத்தோடு நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்க வல்லோன் இறைவன் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, குடும்ப பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய முறையில் தீர்வு என்கிற ஒரு தலைப்பு இந்த தர்பியாவிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பம் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளின் விளைவாக அதிக மன அழுத்தங்கள், அதிகமான டென்ஷன், இதன் காரணத்தினால் சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு
ஆரோக்கியத்தை இழந்து மருத்துவமனையில், அதிலும் குறிப்பாக ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டு மரணத்தை தனக்குத்தானே தேடிக்கொள்ளுகின்ற பெரும்பான்மையான குடும்பங்கள் இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தொழுகையை கடமையாக்கி அந்த தொழுகையை எப்படி கற்றுக் கொடுத்தானோ, நோன்பை கடமையாக்கி இறைத்தூதர் மூலமாக அந்த நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ, ஜக்காத்தை கடமையாக்கி அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற வரைமுறையை கற்றுக் கொடுத்தானோ, அதே போன்று அல்லாஹ் ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் இறைத்தூதர் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு குடும்பம் இல்லையோ அவர்களே அனாதை என்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நாமெல்லாம் குடும்பமாக இருக்கிறதுனால தான் சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரமே இருக்கிறது. குடும்பம் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் இருந்து பாருங்களேன், உங்களுக்கான அங்கீகாரமோ, உங்களுக்கான கண்ணியமோ, உங்களுக்கான மதிப்போ இந்த சமூகம் நிச்சயமாக தரவே செய்யாது. அப்ப இறைவனுடைய படைப்பில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவன் கண்ணியமானவனாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த குடும்பம். ஒரு குடும்பம் அது எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ்வதற்கான வழிமுறையை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்றால், முதலாவதாக குடும்பத்துக்குள்ளால் கோபம் பிரச்சனைக்கு முதல் காரணம். இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் மத்தியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு வகையான பிரச்சனை. இன்னும் சில குடும்பம் பொறாமையின் காரணமாக பிரச்சனை. இன்னும் சில குடும்பங்கள் பொருளாதார பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை. இன்னும் பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் தவறான புரிதல்கள். இன்னும் சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால், நல்லா இருக்கிற குடும்பத்துல மூணாவதா ஒருத்தர் வந்து தலையை நுழைப்பான் பாருங்க, அந்த குடும்பம் நாசமா போகும். மூன்றாவது மனிதனுடைய தலையீடு. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இன்னும் சில குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து போன காரணத்தினால் பல குடும்பங்களில் பிரச்சனை. இன்னும் சில குடும்பங்கள் இருக்கிறது, மார்க்கம் அந்த குடும்பத்தில் இல்லாததால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் படைத்து இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கப்பட முடியாது, அதையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. அதே நேரத்தில் கோபம் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. யாரும் யாரையும் சந்தேகிக்க கூடாது என்கிற விஷயத்தையும் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் தனித்தனியாக எடுத்தால் ஒரு வகுப்பில் முடிக்கப்படுகின்ற
ஒரு தலைப்பல்ல இது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு குடும்பம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒரு சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு பிரச்சனைகளிலிருந்து அப்பாற்பட்டு அந்த குடும்பம் வாழ வேண்டுமானால் அந்த குடும்பத்துக்கான முதல் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான், அந்த குடும்பத்திற்கு முதலாவது தேவை தக்வா. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழுவதற்கு அடிப்படை காரணம் தக்வா. தக்வா என்றால் என்ன? இறையச்சம். எல்லா இடத்துலையும் தக்வா என்றால் இறையச்சம் இறையச்சம் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறோமே. அப்படி இறையச்சம்னா என்ன? தக்வா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதற்கு பொருளாக்கம் இறையச்சம் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இறையச்சம்னா என்ன? அது எப்படி வரும் என்றால், உலமாக்கள் பதிவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதும், எதை விட்டெல்லாம் விலகி இருக்க சொன்னார்களோ அதை விட்டு விலகி இருப்பதுதான் என்னது? தக்வா என்று சொல்லி அந்த தக்வாவுக்கு அழகிய முறையில் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் ஈமான் கொண்ட மக்களை அழைத்து, நரக நெருப்பை விட்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே நான் எல்லோருக்கும் நினைவுபடுத்துகின்ற ஒரு வசனம் அதுதான். காரணம், அந்த நரகத்தை குறித்த பயம் ஒரு குடும்பத்துக்குள்ளால் ஏற்படும் போது அவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான். ஒரு கணவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான் என்றால் அவன் தன்னுடைய மனைவிக்கு அநீதம் இழைக்க மாட்டான். ஒரு மனைவி அல்லாஹ்வை பயப்படுகிறாள் என்றால் கணவனுடைய உரிமைகளில் அலட்சியம் காண்பிக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா தான். கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் அலட்சியப்படுத்தப்படுவதால் பெரும்பான்மையான பிரச்சனைகள், மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை மறுக்கப்படுவதால் பெரிய பிரச்சனைகள். இதனால இந்த உலகத்துல மட்டும் பிரச்சனை இல்லை, மறுமையிலேயும் பெரிய கை சேதம். ஏன்னா அந்த உறவு, கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு உறவு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பந்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனைவி என்பவள் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னபோது, மனைவிக்குரிய உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பாடம் நடத்திய போது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், மனைவிக்கான உரிமைகள் என்னவோ யா ரசூலல்லாஹ். ஏன் உரிமைகள் மீறப்படுகிற போது, அந்த உரிமைகள் அவளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிற போது அந்த கணவன் அல்லாஹ்வால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவான். அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய பெரிய இடமே நரகம்தான். அப்போ ஒரு குடும்பவியல் வாழ்க்கையில் தக்வா என்பது மிக முக்கியம் என்பதை இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த தக்வா என்றால் என்ன? மனைவியினுடைய உரிமைகள் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதே போன்று கணவனுடைய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த தக்வா ஒரு குடும்பத்திற்குள்ளால் குடிகொண்டு விட்டால், அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள வருகிறதோ அந்த குடும்பத்தில் அநியாயங்கள் குறைந்து போகும். அந்த குடும்பத்தில் அநீதங்கள் குறைந்து போகும். அப்ப அநியாயம் குறையும் போது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் போது அந்த குடும்பத்திற்குரிய அருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அவர்களுக்கு வழங்குகிறார். இரண்டாவதாக,
ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக எழும்பும்போது கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனைவியாக கணவனுக்கு என்ன மதிப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். ஒரு கணவனாக ஒரு மனைவிக்கு என்ன மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த உலகத்தில் சொல்லப்பட முடியாத பணிகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சும்மாவா இருந்தாங்க? சும்மா இருக்கிறது ஒரு நபியினுடைய வேலையா? ஒரு நபிக்கு வெளி உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு கிச்சன்ல போய் அவர்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்பாங்க. மனைவி வீட்டில் சிரமப்படுறா, கஷ்டப்படுறான்னு விளங்கிட்டு மனைவியினுடைய வேலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் பங்கெடுத்துக் கொள்வார்கள். காரணம், அதுதான் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கே காரணம். அப்போ ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையிலும் கணவனும் மனைவியும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சூரத்து நிசா என்று சொல்லப்படுகின்ற 4வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குடும்பத்தை அல்லாஹ் இணைத்து விட்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் மகர் கொடுத்து மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவை பிறப்பித்து வருகின்ற வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற விஷயம் என்ன? அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அப்ப இறைவன் போதிக்கக்கூடிய அந்த போதனைகள் நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைக்கு வந்து விட்டாலே குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குடும்பத்தை பொறுத்து அது நல்ல முறையில் நீங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய துணைவியாரிடத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். உங்களுடைய மனைவிட்ட நீங்க ஹயாத்தோட இருக்கும் போதே கேட்டு பாருங்க, நான் உன்னோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நான் நல்ல கணவர் என்கிற சான்றிதழை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியிடத்தில் நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சிஸ்டம் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த கணவர் என்று ஒரு மனைவி சான்றிதழ் கொடுத்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக திகழ முடியும். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படியானால் உங்களுடைய துணைவியாரிடத்தில் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். ஒரு மனிதரை பொறுத்தவரையிலும் வெளி உலகத்துல ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு மனிதரா இருப்பார். அவரை பார்த்தா வெளியே அப்படித்தான் பேசுவாங்க, அந்த மனிதரா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மனிதனுடைய அந்த சுய ரூபம், உண்மையான குணம் யாருக்கு தான் தெரியும்? 24 மணி நேரம் அவங்க கூட குடும்பம் நடத்துற துணைவியாருக்குத்தான் தெரியும். அப்ப வெளி உலகத்தில் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு கணவனை பொறுத்தவரையிலும் ஒரு மனைவியை பொறுத்தவரையிலும் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடாத சில முக்கிய பண்புகளையும் இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். அதுல முதலாவது பண்பு என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு கணவனுடைய குறைகளையோ அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையோ அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அவர்களை அவமானப்படுத்துதல். தவறு என்பது எல்லோருக்கும் தான் இருக்கும். தவறுல இருந்து அப்பாற்பட்டு வாழ்றதுக்கு நாம ஒன்றும் மலக்குகள் கிடையாது, மனிதர்கள். தவறுகள் என்பது நிகழும், அது இயற்கை. அந்த நேரத்தில் ஒரு கணவனாக ஒரு மனைவியினுடைய தவறை மறைப்பது, ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனுடைய தவறை மறைப்பது, அது அவர்களுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வெளியே வரக்கூடாது.
இரண்டாவதாக சொல்றாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கேலி செய்யக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு எப்ப இந்த சமூக வலைத்தளம்னு ஒண்ணு வந்துச்சுதோ அதுக்கு பிறகு குடும்ப மானமெல்லாம் காத்துல பறந்துகிட்டே இருக்கு. தெரியுதா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு டக்குன்னு போனை தூக்கி வாட்ஸ்அப்ல தோழிகளுக்கு மெசேஜ், என் மாப்பிள்ள அப்படி பண்றான், என் மாப்பிள்ள இப்படி பண்றான். என்ன உடனே அவரு சும்மா இருக்காம என்ன அவரு குடும்பத்துக்கு உறவுகளுக்கெல்லாம் மெசேஜ், அவ அப்படி பண்றா இப்படி பண்றா. இந்த சமூக வலைத்தளம் வந்ததுக்கு பிறகு பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு குடும்பத்துக்குள்ள. அது வரைக்கும் அமைதியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா இருந்துச்சு. அதனால யாரும் யாரை பற்றியும் சொல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்துச்சு. இந்த சமூக வலைத்தளம் வாட்ஸ்அப்னு ஒரு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சா? வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு குடும்பத்துல என்ன இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு திருப்புகிற திசையெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணமே என்ன? அந்த சமூக வலைத்தளங்கள் தான். அடுத்த பண்பாக சொல்லும் போது ஒருவரை அடிக்கடி குறை கூறிக்கொண்டிருத்தல். அப்ப அவர் எப்படி, இவர் இப்படி, அவ அப்படி இப்படி அப்படிங்கிற அந்த குறை கூறலில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை இமாம்கள் பதிவு செய்யறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க நடத்தாதீங்க. உங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை கொண்டு வாழ பழகுங்கிறாங்க. நம்மளுனா பக்கத்து வீட்டுல 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டா, அவன் மாப்பிள்ளைகிட்ட வருமானம் இருக்கு, 5000 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறா. என் மாப்பிள்ளைக்கு வருமானம் இவ்வளவுதான் தெரியுது, அப்ப என் கணவர் எனக்கு எதை எடுத்து கொடுக்கிறாரோ அது பெருசுன்னு நினைக்கிறேன். இந்த ஒப்பீடுகள் தான் இன்றைக்கு ரொம்ப நாசமா போய் கிடக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய நாசத்திற்கு காரணம் என்ன? ஒப்பீடு. அவ பக்கத்துல 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கிறான், அவன் மாப்பிள்ள 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்திருக்கிறான். உனக்கு எதுக்கு வக்கில்லையா? நீ எடுத்து தர மாட்டியா? வைக்க மாட்டியா? இந்த டார்ச்சர்னாலேயே பெரும்பாலும் இன்னைக்கு வட்டிக்கு வாங்கியே குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அப்போ ஒரு குடும்பவியல் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் யாரும் யாரோடும் எதையும் ஒப்பிடக்கூடாது. நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது விஷயம் கிடைத்தே தீரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை விட சிலரை மேன்மையாக வைத்திருக்கிறார். இப்ப நீங்க எந்த அளவுக்கு மேன்மையா இருக்கிறீங்க அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. அப்ப அல்லாஹ் உங்களுடைய கணவர் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமத் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப அந்த ஒப்பீடு செய்து வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டாலே ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என்பதையும் இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவதாக, கணவனும் சரி மனைவியும் சரி உன்னதமான ஒரு வாழ்வை வாழ வேண்டுமானால் தன்னுடைய குடும்பத்தில் மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பண்புன்னா என்ன பதிவு செய்யறாங்க இமாம்கள்? கோபத்தை அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கோபப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நசீஹத் செய்யுங்க, ஒரு உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கோபப்படாத. அவருக்கு நசீஹத் என்ன? கோபப்படாத. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல யாராவது நசீஹத் கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல்ல அந்த மனிதனை படிப்பாங்க. அவர் யாரு, அவருடைய பண்பு என்ன, அவருடைய குணம் என்ன அப்படின்னு அந்த மனிதனை படிச்சுட்டு அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த மெடிசனை ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. இப்ப கேட்டு வந்த மனிதர் பெரும்பாலும் வீட்டுல அதிகமா கோவப்படுற, சண்டை போடுற மனுஷனா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம். இந்த நசீஹத்தை எப்ப கேட்பாங்க? யார்கிட்டயாவது போய் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு எப்ப கேட்பாங்க? பிரச்சனை வரும்போதுதான் கேட்பாங்க, இல்லையா? இப்ப யாரும் யார்ட்டையும் நசீஹத்தெல்லாம் கேட்கறது இல்லை. ஒரு காலகட்டம் நாங்கெல்லாம் படிச்சு வரும்போது மகரிப் தொழுதாச்சா ஒரு சபை அப்படியே பள்ளிவாசல உட்கார்ந்து இருப்பாங்க, இமாம்களே எங்களுக்கு ஏதாவது நசீஹத்து பண்ணுங்கலாம் கேட்ட சமூகம் உண்டு. ஆனா இன்னைக்கு நசீஹத்தை கேட்கறதுக்கே நம்மளா இழுத்து பிடிச்சி வச்சு கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நசீஹத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதானா இல்லையா?
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன செய்யாத, கோபப்படாத. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள கோபம் என்கிற ஒரு தீய பண்பு, ஒரு தீய சக்தின்னு கூட சொல்லலாம். அது வந்துடுச்சுன்னா ஈகோ மலரும். நீ பெரியவனா நான் பெரியவன் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அந்த கோபத்துக்கு இருக்காது. கோபம் வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்காது. யார்கிட்ட விட்டு கொடுக்குற? உன்னோட உன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட உன் மனைவிட்ட தானே விட்டு கொடுக்குற. அப்ப ஏன் அந்த கோபம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் ஒரு முறை இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்கு தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹுடைய இன்னொரு மனைவியினுடைய வீட்டில இருந்து ஒரு உணவு பதார்த்தம் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வருது. ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு சுயநலம், என்னுடைய கணவர் என் வீட்டில் இருக்கும்போது நான் மட்டும்தான் என்ன செய்யணும், அவரை பராமரிக்கணும், வேற எந்த மனைவியும் பராமரிக்க கூடாதுங்கிற ஒரு சுயநலம் ஆயிஷா அம்மாவுக்கு உண்டு. அந்த சுயநலத்தின் அடிப்படையில் வேறொரு வீட்டில இருந்து உணவு வந்தோட கோபத்துல அதை தட்டி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட தோழர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அவமானம் அப்படிதானே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் நேரத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம். சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழுகின்ற ஒரு குடும்பம் சில தீய சக்திகளை தவிர்த்தே இருக்க வேண்டும். ஏன்னா உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்த அடிமை பெண், அந்த பெண்ணை நிலை யோசிச்சிருப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆயிஷாவை இப்படி தட்டி விட்டாங்களே சாப்பாட்டை, என்ன எல்லாம் யோசிச்சிருப்பா. உடனே ரசூலுல்லாஹ் வீட்டில் போய் இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்து, நீ முதல்ல போ அப்படின்ட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்க தாய் ரொம்ப கோபமா இருக்காங்க, என்ன நீங்க போங்க அப்புறம் பார்த்துக்கோங்க. எவ்வளவு அழகான முறை. அந்த இன்னைக்கு நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது நீ என்ன கேவலப்படுத்திட்டியாடி, என்ன முடிஞ்சு அதோட சோழி அப்படிதானா, பிரச்சனை பெருசா போயிடும், நாளுக்கு நாள் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆரம்பத்துல இருந்துச்சீங்க விட்டு கொடுத்துருங்களேன். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி விட்டு கொடு. யார்கிட்ட விட்டு கொடுக்குற, உன் வாழ்க்கை துணைக்கு தான் விட்டு கொடுக்குற. ஒரு கணவனாக ஒரு மனைவிட்டு விட்டு கொடு, நீ உன் மனைவிட்டு தான் விட்டு கொடுக்குற. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகான முறையில் சொன்னாங்க. அப்ப கோபப்படாத அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த குடும்பவியல் வாழ்க்கைக்கு ஒரு அழகிய விதை விதைக்கும் போது, அப்ப கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இங்க தேவைப்படுது. கோபம் மனிதனுக்கு இயற்கை தான், அது வரும். கோபம் என்பது யார் புறத்திலிருந்து வர்றது? ஷைத்தானின் புறத்திலிருந்து வர்றது. ஒரு குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று விரும்பி விட்டானே ஆனால் கணவனுக்கு என்ன செய்வான், கோபத்தை கொடுப்பான். அது என் தன்மானத்துல கை வச்சுட்டா அப்படின்ட்டு இவர் கோபப்படுவார். அவங்க உடனே என்ன அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படியே தான் போகும். இந்த கோபம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு பண்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழி சொன்னாங்க. கோபம் வருதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடு. ஏன்னா அந்த கோபம் ஷைத்தானுடைய பண்பு என்பதால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடு. அதையும் மீறி கோபம் வருதா, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா உட்கார்ந்து. வீட்டுல உட்கார்ந்தாலும் பிரச்சனை பண்றாளா, சட்டையை போட்டு பைக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிரு. ஏன்னா பிரச்சனை வராத குடும்பமே கிடையாது. பிரச்சனை இருந்தா தான் அது என்னது குடும்பம். என் குடும்பத்துல பிரச்சனையே இல்லைன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு கணவன் மனைவி என் குடும்பத்துல பிரச்சனையே வர்றதில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் வாழல, நடிகர்கள், ஆக்டிங் பண்றாங்க, நடிக்கிறாங்க. குடும்பம்னு சொன்னா பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற விதத்தை தான் படிச்சிருக்கேன். ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல வராத சண்டையா, வரதான் செய்யும். ஃபாத்திமா அவர்கள் வீட்டுல அலிக்கும் அவர்களுக்கு சண்டை வந்துடுச்சு. வீட்டுல இருந்தா இன்னும் அது என்ன செய்யும், வீரியம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு விளங்கின உடனே அலி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிதானே. ஒருத்தரை பார்த்த உடனே
இவங்க கோபமா இருக்காங்களா, மகிழ்ச்சியா இருக்காங்களா, வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அந்த முகத்தை பார்த்த உடனே என்ன செய்யும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் முக குறிப்பாளிகள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் முகத்தை பார்க்க வேண்டியது, அவன் கொஞ்சம் சேடா இருந்தாலும் பைக்கை லெஃப்ட்ல திட்டிட்டு போயிடுறான், நம்ம கிட்ட எதையாவது கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோன்னா மகளை பார்க்குறாங்க, மகளுடைய முகத்துல ஒரு மாற்றம் இருக்குது. அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க உங்க மகள்கிட்ட பார்த்தால், திருமணம் முடிச்சு கொடுத்து உங்க மகளுக்கு வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்க முகத்தில் பார்த்து அறிந்து கொண்டீர்களே ஆனால் என்னமா பிரச்சனை அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. என்ன அதை மீறி மக போன் போட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பாடுறாளா, ஏமா நீ ஆச்சு உன் கணவராச்சு இங்க சொல்லாத அப்படின்னு ஒரு உமா என்ன போனை கட் பண்ணிடணும். சாயந்தரத்துக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆயிடும். மகள் சொன்னதை காதுல வாங்கிக்கிட்டு உமா கிளம்பிட்டாங்கன்னு வைங்க, குடும்பம் நாசமா போச்சுன்னு அர்த்தம். மகள் சொன்னதை காதுல வாங்கிட்டு ஒரு வாப்பா கிளம்பிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், அந்த குடும்பம் அதோட முடிஞ்சு. இப்ப ரசூல் அழகிய முறையில் வழிகாட்டுறாங்க. மகளை பார்க்குறாங்க, முகத்துல ஒரு கோபம் தெரியுது. என்ன உடனே கேட்டாங்க, எங்க மருமகளை காணாம, பிரச்சனை என்னன்னு கேட்கல, வழங்குதா, எங்க மாப்பிள்ளையை காணுமே அப்படிங்கிறாங்க. உடனே பாத்திமா அவங்க சொன்னாங்க, வெளியே போயிட்டாங்க. எங்கம்மா போயிருக்காங்க, பள்ளிவாசலுக்கு தான் போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அதிகமான தங்குமிடம் அவங்களுக்கு இருக்கிறது எங்கெல்லாம், பெரும்பாலும் பள்ளியில் தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்துட்டு இருந்தா சரியா வரும், வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க, மருமகனார் பள்ளியில் வந்து அழகா படுத்திருக்கிறார். அன்னைக்கு மண் தரதானே, மண்ணில் படுத்திருக்கிறார். கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு யாபா துராப் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பேர், மண்ணின் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய ஒரு பேரை மருமகனுக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்து என்ன ஆச்சு, அங்கேயும் என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல. என்ன இந்த ஒரு அழகான பேச்சுவார்த்தை, அவ்வளவுதான். ஒரு நல்ல பண்போட ஒரு வார்த்தையை, ஒரு பேரை வைத்து மருமகனுடைய கோபத்தையும் சாந்தப்படுத்தி விட்டாங்க. அதோட அவங்களுக்குள்ளேயும் வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஒரு அடுத்த விஷயம் என்ன, கோபம் வந்தால் கொஞ்சம் விலகி இருங்க, ஆட்டோமேட்டிக்கா கோபம் என்ன செய்யும், தணிஞ்சிரும். அப்படியும் கோபம் தனியலையா, நின்றுகிட்டு இருக்கும்போது கோபம் வருதா, நீங்க உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கோபம் தனியலையா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்குங்க. படுத்தும் உங்களுக்கு கோபம் தனியலையா, டக்குன்னு போய் என்ன செய்யுங்க, உது செய்யுங்க. கோபம் என்பது ஷைத்தான் கொடுத்து உள்ளது, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் இல்லையா. நீங்க உது செய்தீர்கள், இந்த உது அந்த நெருப்பை அணைத்து விடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபம் வந்தால் இவ்வளவு வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் கோபம் வருகிற போது உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை வாங்கிடலாம். இன்னைக்கு ஒரு பணத்தை இழந்துட்டோம்னு சொன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். கோபத்தால் உதிர்க்கப்படுகிற ஒரு வார்த்தை பல வருடம் இணைந்திருந்த உறவுகளை கூட என்ன செய்யும், உடைத்து எறிந்துவிடும். சாதாரணமான ஒரு வார்த்தையா தான் இருக்கும், பல வருஷம் அந்த குடும்பம் ஒன்னா இருந்திருக்கும். அந்த கோபத்தால் ஏற்பட்டு வெளியே வரக்கூடிய ஒற்றை வார்த்தை குடும்பத்தை என்ன செய்யும், சிதைத்து விடும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பவியல் வாழ்க்கையில கோபம் என்பதை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக, அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டும். இஸ்லாம் அழகிய முறையில் சொல்லி காண்பிக்கிறது. இதுல நீ தவறு பண்றியா, நான் தவறு பண்றேனா அப்படிங்கிற பிரச்சனையை வளர்த்துட்டு போறதை விட உட்கார்ந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, சரி அல்லாஹ்வுக்காக இதை என்ன செய்வோம், மன்னிச்சு விட்டுருவோம், இதுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு மத்தியில உட்கார்ந்து அந்த பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன வெளியே கொண்டு போய் அதை ஒரு பெரிய விஸ்வரூபமாக்கி அந்த குடும்பம் அதற்கு பிறகு சேர முடியாத அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் பெருசாக்கப்படுகிறது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும்போது அவர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து அமர்ந்து பேச வேண்டும், ஏன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் என்கிற தீர்வையும் கொடுக்கிறாங்க. அஞ்சாவது தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவியின் மீதோ மனைவி கணவனின் மீதோ அல்லது ஒரு குடும்பத்தார்கள் தங்களுடைய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீதோ
சந்தேகம் கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குடும்பவியல் வாழ்க்கையினுடைய மலர்ச்சிக்கு ஒரு அழகிய ஒரு வழிமுறையை சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட குர்ஆன்ல 49வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல ஈமான் கொண்ட மக்களை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார், நீங்கள் சந்தேகப்படுவதை விட்டு என்ன செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள். சந்தேகத்தில் பெரும்பான்மையான சந்தேகம் என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். இன்னைக்கு நம்ம சந்தேகம் எல்லாம் எதுல இருக்கு? மாப்பிள்ளை வெளியே போயிட்டு வந்தாச்சுன்னா முதல்ல அவன் சட்டையில ஏதாவது முடி இருக்குதா, என்ன வேற ஏதாவது பெர்ஃப்யூம் வாசம் அடிக்குதா அப்படின்னு முதல்ல நோட் பண்ண வேண்டியது. வெளியே போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நறுமணம் பகிர்ந்து கொள்வதை ஒரு நல்ல வழிமுறையாக காட்டினாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு வரும்போது எல்லாருமே கையில என்ன வச்சிருப்பாங்க? ஒரு அத்தரை வச்சிருப்பாங்க. வரக்கூடிய எல்லாருக்குமே தடை விடுவாங்க. இப்ப ஏன் அந்த அத்தரை கொண்டு வர்றது இல்லை தெரியுமா? பள்ளியில போய் நீங்க அத்தரை தடவிட்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்க பிரச்சனை வரும். எங்க போயிட்டு வர்ற, உன் சட்டையில வித்தியாசமா வேற ஒரு வாசம் வருது, புரியுதா இல்லையா? அப்ப நல்ல பண்புகள் கூட இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. எதனால? இந்த சந்தேகத்தினால். அப்ப சந்தேகம் கொள்வதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன அந்த வசனத்திற்கு அதாவது பாயிண்ட்ஸ் நோட்டடி சொல்லும்போது சொல்றாங்க, ஏன்னா ஒரு கணவனை சந்தேகிப்பதை விட்டும் மனைவி தவிர்த்து கொள்வது, ஒரு மனைவியை சந்தேகப்படுவதை விட்டும் ஒரு கணவன் தவிர்த்து கொள்வது. ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, மனைவியினுடைய மொபைலை எடுத்து கணவர் அக்கு வேற ஆணி வேற நோண்டி பார்க்கறது. அதே மாதிரி கணவருடைய மொபைலை எடுத்து மனைவி நோண்டி பார்க்கறது. அனுமதி இல்லாமல் முதல் என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. கணவர் மனைவியாக இருந்தாலும் ஒருவருடைய தொலைபேசியை தொட வேண்டும் என்றால் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆனா இன்னைக்கு அவர்களுடைய தொலைபேசிகளை எடுத்து பரிசோதித்து பார்க்கறது, ஏன்னா அதுல ஏதாவது ஒண்ணு சிக்கிச்சுன்னு வைங்க, அன்னைக்கு அவனுக்கு சிவராத்திரி தான். அப்படித்தானா இல்லையா? ஆமா, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அடுத்ததாக குடும்பத்தில் என்ன பிரச்சனை? மற்றவர்கள் சொல்வதை கேட்க கூடாது. மற்றவர்கள் சொல்வது, இப்ப வெளியே போயிட்டு இருக்கிற மாப்பிள்ளை அங்க பார்த்தனடி அப்படின்னு சும்மா இருக்கிறவ கொளுத்தி போட வரும். சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போவா, கொளுத்தி போடுவா. மாப்பிள்ளை அங்க தெரியல, அங்க பார்த்தனே, நாசமா போச்சு அதோட. புரியுதா இல்லையா? அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய கணவர் எப்படின்னு மனைவி நம்பணும், என்னுடைய மனைவி எப்படின்னு கணவர் நம்பணும். அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன்னா அப்ப இதுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, மூணாவதாக ஒருத்தர் கொளுத்தி போடுவதை எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. ஒருவேளை அந்த டவுட் வருதா, கணவரை கூப்பிட்டு கேளுங்க, இப்படி சொன்னாங்களாங்க, என்ன சரி, மனைவியை பத்தி யாராவது சொன்னாங்களா, உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, பேசி தீருங்க. இன்னைக்கு பேசி தீர்க்கிறது இல்லை, அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே சந்தேகத்தை நாளுக்கு நாள் அப்படியே வளர்த்துட்டு போறது. ஒரு நாள்ல வெடிச்சு குடும்பம் நாசமா போயிடும். அப்ப அதனால மற்றவர்களுடைய பேச்சை கேட்பது என்பது குடும்பத்தில் நிம்மதியை அழித்து விடும். என்ன, அதனால்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லாத குடும்பத்தில் அன்பு நிலைக்காது என்று சொல்வார்கள். நம்பிக்கை இல்லாத குடும்பத்துல அன்பு நிலைக்காது. அப்ப நம்பிக்கை என்பது ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆறாவது விஷயமாக சொல்லும் போது, கணவனும் மனைவியும் ஒருவர் தங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்க, அது குடும்பத்தினுடைய வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனே ஒரு தொலைபேசியில, அவர்களுடைய நண்பர்களிடத்துல, உறவினரிடத்துல, வாட்ஸ்அப் குடும்பத்துல என்ன அல்லது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு பகிரப்பட்டு ஒரு குடும்பம் தன்னுடைய கண்ணியத்தையே இழந்து போய் நிற்கிறது. அந்த குடும்பம் கண்ணியத்தை மட்டும் இழக்கலங்க. எப்ப கணவனும் மனைவியும் தனக்கூடிய அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே கொண்டு போறாங்களோ, அதோட அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, அருள் எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகனையும் மனைவியையும் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு விட்டுட்டு இப்ராஹிம் நபி போயிடுறாங்க. நீண்ட ஒரு காலத்திற்கு பிறகு என்ன தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே யாரும் இல்லை, மகனார் இல்லை, மருமகன் மட்டும்தான் இருக்கிறாங்க. கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்படிமா போயிட்டு இருக்கு உங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்ன உடனே அந்த பெண்மணி வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. இருந்தாலும் என்ன சொல்றாங்க,
என் குடும்பத்தில் அப்படி பிரச்சனை, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, என் கணவர் அப்படி, என் கணவர் இப்படி, ஏன்னா அவருக்கு சரியான முறையில் வருமானம் இல்லை, போதியம் இல்லை, அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் வந்த மனுஷன்கிட்ட புலம்பி தீக்கிறது. தயவு செய்து இந்த பண்பு மட்டும் செய்யவே செய்யாதீங்க. குடும்பத்தினுடைய அத்தனை அருளும் போயிடும். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களுக்குள்ளே வச்சுக்கணுமே தவிர மூணாவது ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் கொண்டு போவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய பாடம் அது. அப்ப இப்ராஹிம் நபி இந்த விஷயத்தை கேட்ட உடனே வீட்டோட்டு போறாங்க. போகும்போது சொல்றாங்க, உன்னுடைய கணவர் வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுமா, வீட்டினுடைய வாயில் கதவை அந்த நிலப்படிய மாத்தி போட சொல்லு. உன் கணவர் வந்தா என்ன சொல்லு, வீட்டினுடைய நிலப்படிய மாத்தி போட சொல்லு அப்படின்னு போயிட்டாங்க. அவரு போய் ரொம்ப நேரம் ஆனதுக்கு பிறகு மகன் வீட்டுக்கு வர்றாங்க. மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தார், யாருன்னே தெரியல, ஆனா அவர் போகும்போது வீட்டினுடைய நிலப்படிய மாத்தி போட சொல்லிட்டு போனாருங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, வந்துட்டு போனது வேற யாரும் இல்லை, என்னுடைய தந்தை தான் வந்திருக்க வேண்டும். என்னுடைய தந்தை சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அவங்கள வாப்பா சொன்ன மாதிரி தலாக் விட்டு அடுத்த ஒரு மறுமணம் முடிக்கிறாங்க. முடித்து அந்த மனைவியோடு குடும்பம் நடத்துறாங்க. ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மகனை பார்க்க வர்றாங்க. வரும்போது அந்த வீட்டுல வேற மனைவி இருக்கிறாங்க. அந்த பெண்கிட்ட கேட்கிறாங்க, எப்படிமா இருக்கும் உங்க குடும்ப சூழ்நிலை? குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம்தான், கணவனுக்கு வருமானம் குறைவுதான். ஏன்னா வருமானம் எல்லாம் குறைவுன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. இந்த வருமானத்துல குடும்பம் நடத்தலாம்னு தான் என்ன செய்றீங்க, திருமணம் முடிக்கிறீங்க. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, அந்த பேராசை தான் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைங்க. ஏன்னா அதே மாதிரி திருமணம் முடிக்கும் போது பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படின்னு திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இவனுக்கு பேராசை வரும்போது என்ன ஆகுது, உங்க அம்மா வீட்டுல அதை வாங்கிட்டு வா, உங்க ஒப்பன்ட்ட இதை கேளு, என்ன அப்படிங்கிற பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சரியா? அப்ப இப்ராஹிம் நபி ரெண்டாவது மருமகளை பார்க்க வர்றாங்க. அந்த மருமகிட்ட கேட்கறாங்க, உங்க குடும்ப வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு வச்சுட்டு அவங்க சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். 1000 பிரச்சனை இருக்கு வீட்டுக்குள்ள, இருந்தாலும் சொன்ன வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கோம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் போறேமா, உன்னுடைய கணவர் வந்தால் இந்த வாசப்படியை தக்க வச்சுக்க சொல்லு அப்படின்ட்டு போயிட்டான். அப்ப ஒரு குடும்பத்தினுடைய அருள் எப்போது கிடைக்கும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் வெளியே வரப்பட முடியாமல் இருக்கும்போது தான். ஒரு குடும்பம் என்பது, அந்த குடும்பத்தினுடைய ரகசியம் என்பது நிச்சயமாக அமானிதம் என்பதை விளங்க வேண்டும். ஒரு கணவனுடைய குறையாகட்டும், மனைவியினுடைய குறையாகட்டும், அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த பண்பாக சொல்லும் போது, ஒருவருக்கொருவர் மன்னிக்க பழகிக் கொள்ள வேண்டும். தவறு என்பது இயற்கையாக ஏற்படக்கூடியதுதான். அந்த தவறுகள் ஏற்படும் போது ஒரு கணவன் மனைவியை மன்னிக்க பழக வேண்டும், ஒரு மனைவி கணவனை மன்னிக்க பழக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அந்த பிரச்சனைகள் வரும்போதும் மன்னிக்கக்கூடிய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல மோமின்களுடைய உன்னதமான விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிதானே சொல்றான் அல்லாஹ். மோமின்களை பற்றி சொல்லும்போது மன்னிப்பு என்கிற ஒரு அழகிய பண்பு அவங்க கையில் இருக்குங்கிறான். ஆனா குடும்பவியல் வாழ்க்கையில் தான் அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். என்ன, அவர்கள் கோபத்தை அடக்கி விடுவார்கள், மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட பண்பாளர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். அப்ப மன்னிக்கக்கூடிய தன்மை பண்பு உங்கள்கிட்ட இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்குமாகவே ஒரு தவறு செய்தால் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் இந்த தவறை மன்னித்தால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் இருந்தால் நிச்சயமாக அது அருளுக்குரிய குடும்பமாகத்தான் இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் ஒரு தவறு ஏற்படும் போது, ஒரு மனைவிட்டே ஒரு தவறு ஏற்படுது அல்லது ஒரு கணவனிடத்தில் ஒரு தவறு ஏற்படுது, சரி பரவாயில்ல அல்லாஹ்வுக்காக உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அடுத்த தவறை செய்ய விடாம என்ன செய்யும், தடுத்துரும். நான் ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சேன், என்னுடைய கணவர் என்னை மன்னித்து விட்டார். ஒரு கணவர் யோசிப்பார், நான் ஒரு தவறு செஞ்சேன், என்னுடைய மனைவி மன்னிச்சுட்டார், மீண்டும் இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, நானே
செய்யக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை ஏற்படும். அப்ப அதற்காக என்ன செய்தி, ஏன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விடுவோம் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். இறுதியாக, இது இறுதி அல்ல, ஒரு குடும்பவியல் வாழ்க்கைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய சாப்டருக்கு டைமுக்கு இறுதியாக, ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக வாழ வேண்டுமானால் அந்த குடும்பம் தன்னுடைய வீட்டில் தொழுகையை உயிர்ப்பிக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20வது அத்தியாயத்தினுடைய 132வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு இருந்தீங்க ஏவுங்க, அந்த அமலில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு குடும்பத்துல கணவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி தொழுகையாளியாக இருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு அனுப்பிவிடுவது, பெண் குழந்தையாக இருந்தால் வீட்டில் தொழ சொல்வது, இப்படி அந்த தொழுகையை பேணுகின்ற ஒரு குடும்பமாக என்ன செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தார்கள் இருக்க வேண்டும். ஒரு இல்லத்தை பொறுத்தவரையிலும் தொழுகையை பேணக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தொழுகை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல. சும்மா நீங்க போயிட்டு பள்ளிவாசல்ல அல்லது வீட்டுல குனிஞ்சு நிமிர்றது ஒரு உடற்பயிற்சி. தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய யோகா மாதிரி. ஏன்னா அந்த யோகாவை செய்யறது மட்டுமல்ல, அந்த தொழுகை ஒரு பெரிய பரக்கத்தை கொண்டு வரக்கூடியது. அந்த தொழுகை நம்முடைய குடும்பத்தினுடைய பெரிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. அப்ப அந்த தொழுகை என்பது உங்களுடைய இல்லத்தில் மிக முக்கியமாக இருக்கப்பட வேண்டும். ஒரு இல்லத்தில் அந்த இல்லம் மகிழ்ச்சிக்குரிய இல்லமாக வேண்டுமானால் குர்ஆன் ஓதப்படுகிற இல்லமாக இருக்கப்பட வேண்டும். குழந்தைகளை மதரசாக்களில் அனுப்பி குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு ஸ்கூல் பாடத்தை மட்டும் படி, என்ன டியூஷனுக்கு போ, அந்த ஹோம்ஒர்க் எழுது, இந்த ஹோம்ஒர்க் எழுது என்று சொல்லுகிற நேரத்தில் காலையிலும் மாலையிலும் திருக்குர்ஆனை ஒரு பேச்சுக்கு எது செய்ய வீட்டுல ஓதிய தீரணுங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கை கொண்டு வாங்க. ஒரு வாப்பா அம்மாவுக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் உங்க காலத்துல ஓத தெரியாமல் படிக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மதரசாவில் ஓதுகிறார்களா? வீட்டினுடைய பரக்கத்திற்காக, வீட்டினுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குழந்தைக்கு சொல்லுங்க, காலையில ஒரு பேஜ் ஓது, அதிகமா வேணாம், ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான், ஒரு பேஜ் ஓது. சாயந்தரம் வந்துட்டியா, மகரிப் தொழுதியா, ஒரு பேஜ் ஓது. இல்ல நைட்டு இஷா தொழுதுட்டியா, வீட்டுல ஒரு பேஜ் ஓது அப்படின்னு சொல்லி குர்ஆனை அவர்களை ஓத சொல்லி, ஓத தெரியாத நாம் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும், அதை கேட்க வேண்டும். குர்ஆனை ஓத சொல்லிட்டு நீங்க கிச்சன் பக்கம் போறதல்ல. குர்ஆனை ஓதுவோருக்கு நன்மை இருக்கிறது, ஓதுவதை கேட்பவருக்கும் என்ன இருக்கிறது, நன்மை இருக்கிறது. அப்ப குர்ஆன் ஓதுதலை வளமையாக்க வேண்டும். அதே போன்று ஒரு வீட்டில் தொழுது முடிச்ச உடனே டக்குன்னு எடுத்துட்டு வேலையை பார்க்க போகாம ஒவ்வொரு உம்மாமார்களும் என்ன குடும்ப தலைவிகளும் உங்களுடைய இல்லத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் எந்த பெரும்பான்மையான குடும்பத்தையும் பிரார்த்தனை பண்ற குடும்பமாக பார்க்கறது ரொம்ப ரேரா இருக்கு. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா மட்டும்தான் கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஏதோ பிரார்த்தனை துவா செய்யறாங்களே தவிர பெரும்பான்மையான இல்லங்களில் வீடுகளில் துவா கேட்பது என்பது ரொம்ப அரிதாகவே மாறிவிட்ட ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தொலைபேசியில் சமூக வலைத்தளங்களில் இருப்பதற்காக பல மணி நேரத்தை பயன்படுத்தக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக, என்ன வாங்க சொல்ல தம்பி, தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்த துவா செய்வதையும் வளமாக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொன்னதுக்கு பிறகு தொடரும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து இன்ஷா அல்லாஹ் சபை முடிந்ததுக்கு பிறகு துவா ஓதி கலையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உறவுகளே, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக பிரச்சனைகளை தாண்டி வாழ்வதற்கு தொழுகை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வீட்டில் குர்ஆன் ஓதுதல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று துவா செய்வதற்காக அந்த வீட்டில் நேரம் ஒதுக்கி துவா செய்வது மிக முக்கியமான ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது. நீங்க உலகத்தினுடைய கல்வியை எதை வேண்டாலும் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை உட்கார வச்சு என்ன ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஒரு ஹதீஸ் அல்லது ஒரு துவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காவது முயற்சி செய்யும். அல்லது அவர்கள் மதரசாவில் கல்லூரியில் படிக்கக்கூடிய பாடங்களில் இன்னைக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டது, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, குறைந்தபட்சம் அதையாவது என்ன செய்ய வேண்டும், கேட்கப்பட வேண்டும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு உம்மா நேரம் ஒதுக்கி பிள்ளை இடத்துல கேட்கிறாங்க அப்படின்னா
படிக்க போகிற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிப்பாங்க. வீட்டில் போன உடனே அம்மா என்ன செய்வா, இதை கேட்டால் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மார்க்கத்தை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்போ வீட்டில் மார்க்கத்தை படிப்பதை வளமையாக்கணும். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் ஃபஜருக்கு எழுந்த உடனே என்ன தொழுது முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. மாமி, மாமா, மருமக எல்லாமே உட்காந்துருப்பாங்க. ஒரு குரான் எடுத்து வச்சு அதனுடைய தமிழாக்கத்தை என்ன ஒரு நாளைக்கு 2 வசனம் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு தூங்குறதுக்கு நேரம் பத்தலை. ஏன்னா தூங்க போகிறது 2 மணிக்கு தான் தூங்க போகிறோம். காலையில் எங்கே எந்திரிக்கிறது, குரான் படிக்கிறது அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாரை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய தாயார் அதிகாலையில் என்னை எழுப்பி உட்கார வச்சு என்ன எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அதை குறித்து என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு மார்க்கத்தை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிற போது அந்த குடும்பத்தில் நிச்சயமாக அருள் நிறைந்த ஒரு குடும்பமாக அது நிச்சயம் மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அதே மாதிரி சுருக்கமாக குடும்பத்தில் அமைதி ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கும் ஒரு 7 வழிமுறைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், தினமும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகுதல். கணவன் மனைவிக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகள் பேசி பழகுதல். நல்ல வார்த்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. துர்ச்சகனமான வார்த்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதித்தார்கள். நல்ல வார்த்தைகளை பேசி பழகுதல். அதே மாதிரி ஒருவருடைய குறையை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருக்கக்கூடிய 2வது பண்பு. 3வதாக கோபம் ஏற்படும் போது அந்த கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்பதுதான். 4வதாக ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 5வதாக தொழுகை குடும்பத்தினுடைய அடிப்படையாக இருக்கப்பட வேண்டும். 6வதாக கணவன் மனைவி தனக்குள் பேசிக்கொள்வதற்காக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். 7வது அம்சமாக சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை யார்கிட்ட ஒப்படைக்கிறது, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, யா அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கு நீ எனக்கு என்ன செய்ய, தீர்வு கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய 7 அம்சங்களும் ஒரு குடும்பத்திற்கு அழகிய மகிழ்ச்சிகரமான வாழ்விற்கு என்ன செய்யும் வழிவகுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்திற்கான அழகிய ஒரு பிரார்த்தனையை கூட குர்ஆனில் சொல்லித் தருகிறான். 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனமாக அந்த வசனம் குர்ஆனில் பார்க்கப்படுகிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்னின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்கிற அழகிய அந்த துவா. அல்லாஹ் எல்லா குடும்பத்தார்களும் ஒரு கணவனும் மனைவியும் இந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் என்னுடைய கணவன் மூலமாக எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியை கொடுன்னு ஒரு மனைவி கேட்கிறது. என்னுடைய மனைவியின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியை கொடு என்று ஒரு கணவன் கேட்கிறது. துர்ரியத்தனா குர்ரத்தாயின், என்னுடைய குழந்தைகளை எங்களுக்கு என்ன செய்ய கண்குளிர்ச்சியாக ஆக்கிய கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல கேட்கிறது. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, ஏன்னா மற்ற மக்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரி குடும்பமாக வாழுவதற்கு எங்களுக்கு என்ன செய்ய அருள் புரி. எங்க குடும்பத்தை பார்த்து ஒரு குடும்பம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வாழணுமையா அப்படின்னு வாழணும். அந்த அடிப்படையில் எங்க குடும்பத்தை என்ன செய்யலாம், ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் துஆவை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தலைப்பு நீண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நாம் இந்த சபையின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து குர்ஆன் சுன்னாவில் இருந்து எதை நாம் செவியேற்றோமோ அதை நம்முடைய வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு ஆகுமாக்கி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ரசூலுல்லாஹ் கேட்ட அழகிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உங்ககிட்ட நான் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா இறையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபாஃப வல் கினா, என்ன பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை, என்ன யாரையும் பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, என்னை பார்த்து யாரும் பொறாமப்படக்கூடாது, என்ன அப்படிப்பட்ட ஒரு ஹலால் ஹராமை பேணி வாழ்ற ஒரு வாழ்க்கையை கொடு. என்ன அதே மாதிரி போதும் என்ற மனம், என்ன அடுத்தவரை பார்த்து இவங்கள மாதிரி வாழணும்னு இல்லாம அல்லாஹ் என் குடும்பத்துக்கு என் கணவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் என்ன செய்யணும், வாழணும். என்னுடைய மனைவியின் மூலமா அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கிறானோ அதை கொண்டு நான் வாழணுங்கிற இந்த கினா போதும் என்ற ஒரு மனம் படைத்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் இந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும். பிரச்சனைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி உன்னதமான சிறந்த குடும்பமாக நம்மை ஆக்கியிருக்கிறானோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ்
ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த உன்னதமான சொர்க்கத்தில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்தியங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாமும் குடும்பமாக இருப்பதற்கு வல்லோன் இறைவன் அருள் புரிவானாக என வேண்டி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.